அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது இப்போது தற்போதைய காலகட்டங்களில் எல்லோருக்குமே தெரியும், யாழிலே இருக்கின்ற ஒரு பிரபல வர்த்தகர் ஒருவர் பலருக்கு பண உதவிகளை வழங்கி வந்தார். பண உதவிகளை வழங்கி வருகின்ற போது இந்த யூடியூப் சமூக வலைதளத்தைச் சேர்ந்த பல நண்பர்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் செய்த ஒரு எதர்ச்சியாக செய்த விடயம், அதாவது பணத்தை காலால் மிதித்தார் என்ற விடயமானது அதிகளவாக பேசப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் மத்தியிலே. இந்த விடயத்தினால் அவர் மீது அதிக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் செய்த உதவிகளையும் கடந்து விமர்சனங்கள் அதிகமாக அவர் மீது முன்வைக்கப்பட்டு அவரை அடித்து அமர்த்துவதற்கான செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது இப்போது பலர் என்ன நினைத்தார்களோ அந்த விடயம் இடம்பெறப் போகின்றது. இந்த விடயம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக நேற்றைய தினம் 22ஆம் திகதி அவரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். அழைத்து இது சார்ந்து, அதாவது பணத்தை காலால் மிதித்த விடயம் சார்ந்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குமூலம் பெற வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து தான் கடும் அழுத்தங்கள் பிறப்பிக்கப்பட்டு இந்த விடயம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. இது மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கை மத்திய வங்கியினால் இந்த விடயம், அதாவது இலங்கையினுடைய பணத்தாள்கள் அல்லது இலங்கையினுடைய பணமானது சேதப்படுத்தப்படும் பட்சத்திலே மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்பது அங்கே ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வருடங்களோ அல்லது 3 வருடங்களோ கூட சிறையிலே தள்ளப்படலாம், அல்லது கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரையிலே நட்டஈடு கொடுக்க வேண்டி வரும். அப்படியான விடயங்கள் இடம்பெறும் என்பதுதான் இந்த பணத்தை சேதப்படுத்துகின்ற போது அப்படியான விடயங்கள் இடம்பெறும் என்பதுதான் இந்த மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கின்ற விடயம். அப்படி இருக்கின்ற போது இப்போது யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தியாகேந்திர பாமதேவர் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அழைத்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. இப்போது பெறப்பட்ட வாக்குமூலத்தை மேலிடத்திற்கு அனுப்ப போகின்றார்கள். போலீசினுடைய மேலிடத்திற்கு அனுப்பி இது சார்ந்து தரவுகள் எல்லாம் பெறப்பட்டு அவரை கைது செய்யலாமா அல்லது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற விடயம் இப்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த தொகுப்பை எடுத்தேன் என்று பார்க்கின்ற போது வெறுமனே ஒருவர் பணத்தை காலாலே மிதித்து விட்டார் என்பதற்காக அவரை அமர்த்துவதற்கு அல்லது இதுதான் சாட்டு என்று சமூக வலைத்தள போராளிகள் எல்லாம் கிளர்ந்து வந்து அவரை அடித்து அமர்த்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய இன்னும் ஒரு பக்கத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதாவது தியாகி பாமேந்திர அவர்களை பற்றி நானும் சொல்லியாக வேண்டும். இவை பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தியாகேந்திர பாமதேவர் அவர்கள், அதாவது இந்த யாழ்ப்பாணத்திலுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு வர்த்தகர் என்று கூட சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் எல்லோருக்குமே தெரியும், இந்த டிசிடி என்றால் எல்லோருக்குமே தெரியும், டிசிடி ஃபுட் சிட்டி என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். அதனுடைய நிறுவனராக இருக்கின்றார். இன்னும் பல தொழில்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்கள் சொற்ப நாட்களுக்கு முன்னர் இவருடைய கருத்துக்கள் தான் அதிகமாக சமூக வலைத்தளங்களில், அதுவும் யூடியூப் வலைத்தளத்திலும் பேஸ்புக்கிலும் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது மக்களுக்கு நிதியுதவிகளை வழங்கி வந்தார். குறிப்பாக பல பகுதிகளிலும் இருந்து மக்கள் அவருடைய அந்த இல்லத்துக்கு முன்பாக, அந்த டிசிடிக்கு முன்பாக குழுமுகின்ற போது அந்த வீதியே அப்படியே மறைபட்டு போய்விடும். இதனால் அங்கே வாகன நெரிசல்கள் எல்லாம் ஏற்படுவது வளமை. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கின்ற போது எல்லோருக்குமே அவர் பண உதவிகளை காலையிலிருந்து மாலை வரை, அது முடிந்தால் மறுநாள் எல்லாம் வழங்கி கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது அந்த விடயங்களை அதிகமாக சமூக வலைத்தளம், குறிப்பாக இந்த யூடியூப் சமூக வலைத்தளம் சார்ந்த போன்ற நண்பர்கள் அதிகமாக அந்த விடயங்களை வெளிப்படுத்துவார்கள். அவர் கொடுக்கின்ற விடயங்கள், அதே போன்று அவர் செய்கின்ற அந்த தானங்களை எல்லாம் வெளிப்படுத்தி வந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை என்னிடம் தந்து விடுங்கள், நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று குறிப்பிட்ட விடயமானது அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருந்தது. இவர் என்னத்தை மாற்றிவிடப் போகின்றார் யாழ்ப்பாணத்தை என்று பலரும் அவர் மீது விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பூதாகரமாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக பணத்தாள்களை காலால் மிதித்தார் என்ற விடயம் தான் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இந்த விடயம் எப்படி மக்கள் மத்தியிலே வெளிவந்து என்று பார்க்கின்ற போது அவரை சூழவே இந்த யூடியூப் ஊடக நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். எனவே அப்படி அவர் செய்கின்ற போது, பணத்தை கீழே போட்டு மிதிக்கின்ற போது அந்த விடயத்தையும் அவர்கள் எடுத்து மக்கள் மத்தியிலே சமூக வலைத்தளத்திலே பகிர்ந்து விட்டார்கள். இதனால் அதிகமாக இந்த விடயம் மக்கள் மத்தியிலே செல்கின்ற போது அவர் மீது எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது. அதற்கு முன்னர் நேர்மறையான விமர்சனங்கள் தான் அதிகமாக இருந்தது. நேர்மறையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு மனிதர் கொடுக்கின்றார், இப்படி ஒரு மனிதர் செய்கின்றார், நல்ல விடயம் சொல்லிக் கொண்டிருந்த அதே வாய்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்பி பணத்தினுடைய அருமை தெரியாதவர், கஷ்ட துன்பங்களை பற்றி அறியாதவர், வறுமையை பற்றி அறியாத மனிதர் என்றெல்லாம் அவரை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்து இப்போது போலீஸ் நிலையம் வரையிலே சென்று அவர் கைது செய்யப்படுகின்ற நிலைமையும் இப்போது கைது செய்யப்படலாம் என்ற நிலைமையும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மனிதர் யார்? அவர் உண்மையிலே கெட்டவரா நல்லவரா அல்லது அவர் பணத்தினுடைய அருமை தெரியாதவரா என்று பார்க்கின்ற போது அவரை பற்றி நானும் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். காரணம்,
நாங்களும் அவரிடம், அதாவது மக்களுக்கு கொடுப்பதற்கு அல்லது மக்களிடம் சில விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு அவரிடம் இருந்து பெற்றிருக்கின்றோம் என்பதை நானும் மறுத்துவிட மாட்டேன். அந்த விடயம் பற்றி தான் இப்போது சொல்ல போகின்றேன். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த கொரோனா காலகட்டங்கள் எல்லோருக்குமே தெரியும். இங்கே குறிப்பாக இலங்கையிலே ஒரு மாவட்டத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது, அதே போன்று ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை என்று இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாம் அப்படித்தான் முடங்கி போயிருந்த இந்த கொரோனா காலகட்டத்தில். அப்படி இருக்கின்ற போது யாழ் பல்கலைக்கழகத்தால் நாங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்து இங்கே பல இடங்களுக்கு நிவாரணங்களை, அதாவது ஒவ்வொரு வர்த்தகர்கள், இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பெரிய பெரிய வர்த்தகர்களிடம் பணம் சேர்த்திருந்தோம். சில அருட்தந்தையர்கள் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். அப்படி பெரிய பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் தங்களுடைய பங்குக்கு, இல்லை என்று சொல்லிவிட முடியாது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வர்த்தகர்கள் அவர்களுடைய தனித்தனிய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, மாறாக அவர்களுடைய பங்குக்கு தங்களுடைய உதவிகளை செய்திருந்தார்கள். இதனால் திரண்ட நிதியுதவியை கொண்டு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மத நிறுவனங்களின் ஊடாகவும் அதே போன்று GS பிரிவுகளின் ஊடாகவும் நாங்கள் அங்கிருக்கின்ற மக்களுக்கு பலதரப்பட்ட உதவிகளை செய்கின்ற போது இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்களும் எங்களை அழைத்திருந்தார். அப்போது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். செல்கின்ற போது பல மணி நேரம் பேசிய பின்னர், அதாவது இந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு பல மணி நேரம் பேசிய பின்னர் அவர் அங்கே தன்னுடைய அந்த TCT நிறுவனத்துக்கு பின்புறமாக அவருடைய அந்த களஞ்சிய சாலை இருக்கின்றது, களஞ்சிய சாலைக்கு அழைத்து சென்று அங்கே களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த அத்தனை பொருட்களையும் காட்டியிருந்தார். அங்கே அரிசி வகைகள், அதே போன்று பருப்பு, சீனி, அதே போன்று அத்தனை அத்தியாவசிய பொருட்களும் இருந்தது. இதிலே உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கொடுங்கள், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள், மக்களுக்கு முதலாவதாக இந்த விடயங்களை கொடுங்கள் என்று முதல் தரம் அந்த பொருட்களை எடுத்து தந்தார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 300 குடும்பங்கள் வரையிலே அந்த பொருட்களை கொண்டு நாங்கள் சேர்த்தோம். அதாவது 300 குடும்பங்கள் வரையிலே அந்த பொருட்களை வேறு வேறாக பொதி செய்து அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி நாங்கள் அதை சேர்த்து விட்டோம் என்று தெரிந்தவுடன் மீண்டும் அழைத்து தொடர்ச்சியாக ஒரு 20 நாட்கள் வரையிலே தேவையான பொருட்களை, குறிப்பாக நான் நினைக்கின்றேன் அவர் தந்த பொருட்கள் மாத்திரம் பணமாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 10 லட்சம் வரையிலான பொருட்கள், அதாவது 10 லட்சம் பணத்திற்கு பொருந்தக்கூடிய பொருட்களை எங்களுக்கு தந்திருந்தார். அத்தனையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களுக்கு கொடுங்கள், மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று கண்கலங்கி அந்த விடயத்தை செய்திருந்த மனிதர். அவர்தான் செய்கின்றார் என்பது மக்களுக்கும் தெரியாமல் தான் அந்த விடயத்தை செய்திருந்தார். இப்படி நாங்கள் அந்த கொரோனா காலகட்டங்களில் 40 நாட்கள் வரையிலே வீடுகளிலே தங்கியதும் இல்லை, மாறாக ஒரு வீட்டை, குறிப்பாக ஒரு வீட்டை நாங்கள் ஒதுக்கி அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலே இருந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் பொருட்களை கொண்டு சேர்த்தோம். அதிலே இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்களுடைய உதவி மிகப்பெரிய உதவியாக இருந்தது. எல்லா வர்த்தகர்களுமே உதவி செய்திருந்தார்கள், பல அருட்தந்தையர்கள் உதவி செய்திருந்தார்கள். இதிலே மிக முக்கியமாக இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரையிலான பொருட்களை வழங்கியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அந்த கொண்டு செல்கின்ற வாகனத்திற்கு தேவையான எரிபொருளை நிரப்புங்கள், வாகன பழுதுகளுக்கு செலவாகும் என்ற அடிப்படையில் ஒரு தொகையான நிதியை கொடுத்திருந்தார். இப்படியான ஒரு மனிதர். அது மாத்திரமல்லாமல் யாழ் பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்த மாணவர்கள், வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள், குறிப்பாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள், மலையகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்று இங்கே கொரோனா காலத்திலே இங்கே ஊரடங்கு போடப்பட்ட போது வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போது யாழ் பல்கலைக்கழகத்தால் நாங்கள் அவரை நாடியிருந்தோம். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் உடனடியாக அவர் செய்த வேலை என்று பார்க்கின்ற போது 2 பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பேருந்துகளை மாணவர்களை ஏற்றி அவர்களுடைய வீடுகளுக்கே கொண்டு போய் அவரை சேருங்கள் என்ற அடிப்படையிலே அவர் அதற்கான உதவிகளை வழங்கியிருந்தார். உடனடியாக நாங்கள் யாழ்ப்பாணம் MOH அணுகி, அதே போன்று ஒவ்வொரு அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அப்போதைய தகுதி வாய்ந்த அதிகாரியை அணுகி உடனடியாக அந்த மாணவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். அப்படி செய்கின்ற போது அந்த பேருந்துகளை தன்னுடைய அந்த வீட்டிற்கு முன்பாக நிறுத்தி அங்கே வந்திருந்த அத்தனை மாணவர்களுக்கும் அங்கே உணவுகளை வழங்கி அவர்களை வீடு கொண்டு சேர்க்கின்ற வரையிலே உணவுகளை வழங்குவதற்கு பணத்தையும் கொடுத்து அந்த மாணவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களை ஒரு பகுதியினரை நான் மலையகம் நோக்கி கொண்டு சென்றேன், இன்னும் ஒரு நண்பன் பாலா என்ற நண்பன் கிழக்கு நோக்கி அவர்களை கொண்டு சென்று எல்லோருமே பத்திரமாக வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு வந்தோம். அந்த அளவிற்கு எந்த சுயநலமும் பார்க்காமல் செயற்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இது இன்றளவும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை என்ன பார்க்கின்ற போது, குறிப்பாக 5000 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வீடு தேடி சென்று கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் தேவைப்படுகின்ற போது அவரிடம் வரலாம் என்ற அடிப்படையில் இப்போதும் செய்திருக்கின்றார். இதை நாங்கள் எப்போது உணர்ந்து கொண்டோம் என்று பார்க்கின்ற போது, இந்த கொரோனாவிற்காக நாங்கள் பொருட்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களை அழைத்திருந்தார். நாங்கள் செல்கின்ற போது வேறாக பொதி செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் அடங்கலாக ஆங்கர் மாவெல்லாம் அதற்குள்ளே வைக்க பால்மாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொருட்களை ஒரு பெயர் பட்டியலை தந்திருந்தார். அந்த பெயர் பட்டியலில் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று அவர்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஒப்படைத்து வர வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஏன் இதை எப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது, என்னிடம் நான் ஒவ்வொரு மாதமும் வருகின்றவர்கள் இவர்கள் இப்போது அவர்கள் வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்று கண்ணீரோடு சொன்னார். அவர்கள் எங்களை தேடி வர முடியாது, இதனால் அவருடைய வீடுகளுக்கு கொண்டே சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்களிடம் தருகின்றோம் என்று தந்து அந்த
அந்த பெயர் பட்டியலையும் தந்து ஒவ்வொரு அந்த முகவரிக்கும் நாங்கள் சென்று கொடுக்கின்ற போதுதான் தெரிந்தது அந்த வீட்டினுடைய நிலைமை. மிக மிக வறிய குடும்பம். குறிப்பாக அவர் தந்த பகுதிகள் எங்கெங்கென்றெல்லாம் பார்க்கின்ற போது காக்கை தீவைச் சேர்ந்த பகுதிகள், அதே போன்று பொம்மை வழியைச் சேர்ந்த பகுதிகள், கொட்டடியைச் சேர்ந்த பகுதிகள், அதே போன்று குருநகரனுடைய ஒரு சில பகுதிகள், அதே போன்று சாவகச்சேரி பகுதிகள், தனங்கிழப்புக்குள்ளே இருக்கின்ற மிக வறிய குடும்பங்களுக்கு உதவி செய்திருந்தார். கைதடியிலே மிக வறிய குடும்பங்களுக்கு உதவி செய்திருந்தார். எல்லாமாக கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் வரையிலே அவரால் மாதம் மாதம் பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கின்ற அல்லது அவரால் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்றால் அதை மறத்துவிட முடியாது. அப்படியான உதவி திட்டத்தை தான் இப்போது அவர் தன்னுடைய இடத்துக்கு வரவழைத்து கொடுத்து கொண்டிருந்தார். அதையும் இப்போது பிள்ளையாக காட்சிப்படுத்தி விட்டார்கள். இப்படியான உதவிகளை செய்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த கொரோனா காலகட்டங்களிலே உதவிகளை வழங்குகின்ற போது இந்த வீதிகளில் நிற்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பல வகைகளை வழங்குங்கள் என்ற ஒரு தொகையான பல வகைகளை மிகப்பெரிய கூடையில் அளித்தந்த ஒரு மனிதர். அது மாத்திரமல்லாமல் இவர் தந்த உதவியினால் நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன். இந்த கோப்பாய் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த சமிஞ்சை மின்விளக்கு பகுதியிலே நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே பொருட்களை கொண்டு செல்கின்ற போது ஒரு தமிழ் காவல்துறை போலீஸ் அதிகாரி எங்களை வழிமறித்திருந்தார். அவர் வழிமறிக்கின்ற போது எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்போது நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தால் நாங்கள் பொருள் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த அத்தியாவசிய பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் வீடுகளுக்கு என்று சொல்கின்ற போது அவர் ஒரு மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்தில் அதாவது தாங்கள் நிற்கின்றார்களாம் ஒரு இளைஞன், அதாவது ஒரு இளைஞன் என்றால் திருமணமான ஒரு இளம் வயது நிறைந்த ஒருவர் அங்கே அழுது கொண்டு தங்களிடம் வந்தாராம். பல நாட்கள் உணவருந்தவில்லை, நாங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதற்கு பால்மா இல்லை, பிள்ளை அழுகிறது, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று காவல்துறை அதிகாரியிடம் கேட்டிருந்தார். ஆனால் அவர்களும் ஒரு இடம் செல்ல முடியாத நிலை. காரணம் அவர்கள் அங்கே கடமையிலே இருக்கின்றவர்கள். அவர் எங்களிடம் சொல்லியிருந்தால் இதுதான் இடம், அந்த கேட்டவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் தந்து அங்கே கொண்டு செல்லுங்கள், கொண்டே கொடுங்கள் என்ற அடிப்படையில் சொல்கின்ற போது நாங்கள் கொண்டு சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட 15 குடும்பங்கள் வரையில் அங்கே மிக வறுமைப்பட்ட குடும்பங்கள் இந்த கோப்பாய் பகுதிக்குள்ள இருந்தது. அவர்களுக்கு அதை கொண்டே கொடுக்கின்ற போது எங்களுக்கு உண்மையிலே யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வந்து பார்க்கின்ற போது இப்படியான நிறைய வர்த்தகர்கள் உதவி செய்திருந்தார்கள், பாராட்டியாக வேண்டும். அதிலே இந்த தியாகேந்திர பாமதேவரும் ஒருவர் தான். எனவே இப்படியான பல உதவிகளை செய்திருக்கின்றார். அதே போன்று நாய்கள் காப்பகம் வைத்திருந்து பல காலமாக அதை பராமரித்து வந்த ஒரு மனிதர். அதே போன்று இப்போதும் அவருடைய அந்த டிசிடி அந்த ஃபுட் சிட்டிக்கு முன்பாக செல்கின்ற போது மாடுகள் பல அவருடைய வாசலுக்கு வந்து போகும். ஒரு விசித்திரமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது அந்த மாடுகள் அவர் நிற்கின்ற போது அங்கே கத்திக்கொண்டு வருகின்ற போது அம்மா வாண்டு அந்த மாடுகளை கூப்பிடுவார். கூப்பிட்டு ஒரு 4-5 மாடுகள் கூப்பிட்டு அங்கே இருக்கின்ற பழ வகைகள், அதாவது மிகப்பெரிய அந்த வர்த்தக பழங்களாக இருக்கலாம் அல்லது பப்பா பழம் என்று அத்தனையும் கொண்டு இந்த மாடுகளுக்கு தினமும் கொடுக்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்கள், எனவே இவருடைய இந்த பணியானது பல காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் நாங்களும் தான். அதாவது நான் இந்த விடயத்தை சொல்லியாக வேண்டும். இவருக்கு எதிராக இப்போது சமூக வலைத்தள போராளிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் புலம்பெயர்ந்திருக்கின்ற பலரும் இவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதாவது இந்த கொரோனா காலகட்டங்களில் இன்னும் ஒரு உதவியை செய்திருந்தார். இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியமான உதவி. அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த கொரோனா காலத்திலே வெளியே செல்ல முடியாமல் இருக்கின்றார்கள். ஐயோ, அந்த பிள்ளைகள் என்ன செய்ய போவதோ தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தொகையான பணத்தை தந்து ஒரு 150 வரையிலான ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொண்டே சேருங்கள் இதை என்ற அடிப்படையில் தந்திருந்தவர். எனவே நாங்கள் வீடு வீடாக சென்று அவர்களிடம் கொடுத்து வந்திருந்தோம். எனவே இப்படியான நலத்திட்டங்களை எல்லாம் செய்த ஒரு மனிதர். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆரியகுளம் இப்போது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்றது என்றால் உண்மையிலே அதிலே முன்னாள் மாநகர சபை மேயராக இருந்த மணிவண்ணன் அவர்களுடைய பொறுப்பும் இருக்கின்றது. அதற்கு நிதியுதவி வழங்கியது யார் என்று பார்க்கின்ற போது இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்கள் தான். அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல இடங்களை, அதாவது இந்த மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்ட பாதையை எல்லாம் அபிவிருத்தி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் அது பின்னர் இந்த அவர்களுடைய மாநகர சபை கலைக்கப்பட்டதனால் கைவிடப்பட்டு இப்போதும் அது நிற்கதியாகி இருக்கின்றது. அப்படியான பலதரப்பட்ட உதவிகளை செய்து வருகின்றார். இப்போதும் அதாவது ஒரு முறை குறிப்பாக இந்த வயவிளான் பகுதிகளிலே இடி மின்னல் தாக்கத்தினால் ஒரு வீட்டின் மீது இடி விழுந்து குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டார். மிக முக்கியமான அந்த குடும்ப தலைவர் இறந்து விட்டார். உடனடியாக அந்த மனிதர் செய்த வேலை என்னென்று பார்க்கும்போது நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு பண உதவி வழங்கி வீடு கட்டுவதற்கான உதவிகளை வழங்கியிருந்தார். இப்போதும் பல வீடுகளை அவர் கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பலருக்கு, அதாவது இல்லேண்டு வருகின்றவர்களுக்கு வீடுகளை கட்டி ராணுவ அதிகாரிகளினூடாக அதை கையளிக்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த தியாகேந்திர இந்த பாமதேவர் அவர்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல உதவி திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது நோய் என்று தன்னை தேடி வருகின்றவர்களுக்கும் அவர் உதவி செய்கின்றார். மலையக மக்களுக்கான ஒரு சில, அதாவது எல்லோருமே அதனால் பயன்பெற்றார்கள் தெரியாது, ஆனால் ஒரு சிலருக்கு இந்த உதவிகளை செய்திருக்கின்றார் மலையகத்திலும் கூட. எனவே இப்படியாக பறந்துபட்டு உதவி செய்கின்ற ஒரு மனிதர் உண்மையை வெகுளியான வெள்ளந்தியான மனிதர் என்பதை மறுத்துவிட முடியாது. ஆனால் இப்போது இவர் எங்கே பிழைவிட்டிருந்தார் என்று பார்க்கின்ற போது எல்லோரோடும் சகஜமாக பழகுகின்ற ஒரு தன்மை கொண்டவர்.
அதாவது தான் ஒரு பெரிய பணக்காரர் அல்லது தான் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் கொள்ளாது எல்லோரோடும் சகஜமாக தோள் மீது கை போட்டு அடே வாடா இரடா அப்படி என்று கதைக்கின்ற ஒரு தன்மை கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அந்த அதிகமான இந்த யூடியூப் நண்பர்கள் அதை போன்ற யூடியூப் நண்பர்கள் எல்லாம் அவரை சுற்றி எப்போதுமே தெரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு அந்த யூடியூப் நண்பர்களிலே ஒருவர் தான், அதாவது யார் என்று எனக்கும் அந்த இதிலே சொல்ல விரும்பவில்லை நான், மாறாக இந்த விடயத்தை அவர்தான் படமாக்கி இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து இப்போது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி கைது செய்யப்படுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் இந்த யூடியூப் நண்பர்கள். அதாவது இந்த விடயத்தை நன்கு இனியாவது இந்த தியாகேந்திர பாமதேவர் அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு சிலர் இப்போது அவரை அடித்து அமர்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சுயேட்சை குழு 3 போட்டியிடுவதற்காக களமிறங்கி இருந்தார். ஆனால் இந்த தேர்தல்கள் எல்லாம் இடம்பெறவில்லை. இதன் காரணமாகவும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு சிலர் அவருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த மாகாண சபைக்குள்ளே இருந்த ஒரு சில அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்குள்ளே இருந்த பல அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய நிதியுதவியை கொடுத்து அவர்களை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுத்தவரும் இந்த மனிதர் தான். அப்படி இருக்கின்ற போது எதுவுமே எதிர்பாராமல் அவர் செய்கின்ற ஒரு விடயம். ஆனால் அவர் பணத்தை காலால் மிதித்தது பிழை அல்ல என்று சொல்ல வரவில்லை, மாறாக அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் என்று பார்க்கும்போது அவர் குறிப்பிடுகின்றார், பணம் முக்கியம் அல்ல, மக்கள் தான், மனித உள்ளங்கள் தான் முக்கியம், இந்த உறவுகள் தான் முக்கியம் என்பதை அவர் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த வேலையை செய்திருந்தார். அது அப்படியே இன்னும் ஒரு திசை நோக்கி திருப்பி விடப்பட்டு இப்போது அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது. எனவே இப்படியான நல்ல வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரைத்தான் இப்போது அதிகமாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணத்தை பற்றி என்ன தெரியும், வறுமையை பற்றி என்ன தெரியும், கஷ்டத்தை பற்றி என்ன தெரியும் என்று அவரை கடுமையாக இப்போது ஒரு சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் அவரை பற்றி நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே மனிதர் அவர் விடுதலை போராட்ட காலத்திலும் அந்த விடுதலை போராட்டங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார், இராணுவத்தினருக்கு உதவி செய்திருக்கின்றார், போலீசாருக்கு உதவி செய்திருக்கின்றார். எனவே அப்படியான வேலைகளை இப்போது தொடர்ச்சி தன்னிடம் உதவி என்று வருகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்றார் இந்த மனிதர். இவருடைய வாழ்க்கையும் மிக மிக கஷ்டப்பட்ட ஒரு இடத்திலே தான் இருந்து வந்திருக்கிறது. காரணம், கப்பலிலே பல மாதங்களாக பயணம் செய்து சேர்த்த பணம், அது மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்து நாடுகளுக்கு சென்று அங்கே சேர்த்த பணங்கள் என்றுதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அவருடைய நிறுவனத்தை கட்டுவதற்கு உதவி இருந்தது. எனவே இப்படியான ஒரு நல்ல மனிதர், இவரால் பயன்பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படி இவரால் மக்களிடம் இந்த உதவிகள் சென்று சேர வேண்டும் என்பதற்கு அவர் எங்களையும் தெரிவு செய்திருந்தார், நாங்களும் கொண்டு போய் சேர்த்திருந்தோம். அதற்கு ஆதாரமாக நானே அதை குறிப்பிடுவேன், ஆதாரம் இருக்கின்றது. அப்படி ஆதாரம் வேண்டும் என்றால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முகநூல் பக்கத்தை போய் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அதனுடைய தாற்பரிகம், அவர் செய்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அந்த நல்ல மனிதரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் செய்தது பிழை அல்ல என்று சொல்ல வரவில்லை. பணத்தை காலால் மிதிப்பது பிழைதான். காரணம், அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இலங்கையுடைய மத்திய வங்கி இப்போது அறிவித்திருக்கின்றது, சட்டமாக்கி இருக்கின்றது. எனவே அது பணம் சேதப்படுத்தப்படுகின்ற போது, ஆனாலும் இவர் பணத்தை காலால் மிதித்திருக்கின்றார். அது பணத்தை கொஞ்சம் அவமதித்த செயற்பாடாக இருக்கிறது, சேதப்படுத்துவதையும் தாண்டி அவமதித்த செயற்பாடாக இருக்கிறது. எனவே அவருடைய நிலை, அவர் இந்த விடயத்தை, அதாவது பணம் முக்கியமல்ல, மனித மனங்களும் உறவுகளும் தான் முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக செய்திருக்கின்றார். அப்படித்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை இந்த பணத்தை கிழித்தறிந்தவர்கள் எல்லாம் பலர் இருக்கின்றார்கள், யாரும் மறுத்துவிட முடியாது. பணத்தை துச்சமாக நினைத்து கசக்கி எறிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இன்றும் பணத்தை கசக்கி எங்களுடைய உள் பொக்கெட்டுகளுக்குள்ளே வைக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனவே அப்படியானவர்கள் வெளிப்படையாக இன்னும் அந்த விடயங்கள் வெளிவரவில்லை. இவருடைய கருத்து, இவருடைய செயற்பாடு தான், இந்த அவருடைய வெகுளித்தனமான செயற்பாடு தான் இப்போது வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர், எல்லா விடயத்தையும் எல்லோரோடும் சகஜமாக பழகுகின்ற ஒரு மனிதர். அதாவது நீங்கள் நினைத்துகின்ற ஒரு சிறுவனை கூட தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர். நான் அவருக்காக வக்காலத்து வாங்குகின்றேன் சொல்வதற்கு பலர் வருவார்கள். நான் அவரை ஏன் இதிலே சொல்கின்றேன் என்றால், அவர் செய்த நன்மைகளை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன், உணர்ந்திருக்கின்றேன், அவரிடமிருந்து செயற்பட்டிருக்கின்றேன் என்பதால் தான் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் இருக்கின்ற போது அந்த காலகட்டத்திலே, இந்த கொரோனா காலகட்டங்களிலே பல உதவிகள் பல வர்த்தகர்களினால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த உதவிகளை எல்லாம் சேர்த்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் செய்திருந்தது. அதிலே ஒரு வர்த்தகர் இவர் என்பதையும் மறுத்துவிட முடியாது, இவர் ஒரு மிக முக்கியமான வர்த்தகர் என்பதையும் மறுத்துவிட முடியாது. எனவே இப்போது அவருக்கு எதிராக சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவரால் பயன்பெற்ற பலர் இப்போதும் இருக்கின்றார்கள். நீங்களும் இங்கே வாய் திறக்கின்ற போது இந்த மனிதரை ஏதோ ஓரளவேனும் அந்த விடயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். அதாவது சிறை தண்டனையும் கொடுக்கலாம், அல்லது அவருக்கு எதிராக நட்டஈடு கேட்கின்றதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. நேற்று என்ன விடயம் இடம்பெற்றிருக்கின்ற பார்க்கின்ற போது, நேற்றைய தினம்
அவரை யாழ்ப்பாணம் போலீசார் அழைத்திருக்கின்றார்கள். அழைத்து அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது, மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அங்கே அது பரிசீலனை செய்யப்பட்ட பின்னர் தான் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர், வெகுளியான ஒரு மனிதர், அதாவது செய்கின்ற வேலைகளை எல்லாம் வெகுளியாகத்தான் செய்வார். உதவி என்று நீங்கள் போனால் கண்கலங்கி அந்த உதவியை செய்வார். அவருடைய அலுவலகத்திற்குள்ளே இப்போதும் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் கலந்த புத்தகம் இருக்கும். யாரும் கல்வி சார்ந்தவர்கள் போகின்ற போது அதை முதலிலே தூக்கி கொடுத்து விட்டு இந்த படி என்று சொன்ன பிறகுதான் கொப்பிகளையும் கொஞ்சம் தூக்கி கொடுத்து படி என்று சொன்ன பிறகுதான் அடுத்த கதையை கதைப்பார். அப்படியான ஒரு மனிதர். எனவே நன்கு எல்லோருமே அவரை பற்றி உணர்ந்து கொண்டு பேசுங்கள். அவரை அதிகமாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கின்றார்கள். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் என்று பார்க்கின்ற போது அவருடைய உதவிகளை நன்கு அறிந்தவன் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை மக்கள் முன் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. அதனால் தான் இந்த விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது. இந்த சட்டம் அவருக்கு எதிராக பாய போகின்றதா அல்லது பல சட்டத்திறனிகள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.